அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா ஒரு வெப்சைட் டெவலப்பர் ஆகணும்னு தான் பார்க்க வந்திருப்பீங்க. கவலையே படாதீங்க. கண்டிப்பா உங்கள ஒரு வெப்சைட் டெவலப்பர் ஆக்குவது நம்மளுடைய சேனலுடைய வேலை. வெப்சைட் டெவலப்பர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா வெப்சைட்னா என்னன்னு தெரியும். அத பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ வாங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே போல வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க வெப்சைட்னா என்னன்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்ற மாரி இருந்தா, நான் ஒரு கேக் ஷாப் வச்சிருக்கேன். அந்த கேக் ஷாப் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பத்தி எல்லாத்துலயும் சொல்லலாம். நான் ஒரு கேக் ஷாப் வச்சிருக்கேன். அதுல பிரைஸ் இவ்ளோ. நான் ஆஃபர்ல போட்டிருக்கேன். 1/2 கிலோ வாங்குனா, 1 கிலோ வாங்குனா இந்த ஆஃபர் இருக்கு. அந்த மாரி என்னோட வெப்சைட்ட பத்தி, அதாவது என்னோட ப்ராடக்ட்ட பத்தி நான் என்னோட நண்பர்கிட்ட சொல்லலாம். ஆனா, முகம் தெரியாத 3வது ஒரு மனிதன பத்தி என்னோட கேக் ஷாப் பத்தி சொல்றதுக்கு பேரு தான் வெப்சைட். இப்ப பாருங்க, திங்க் கோட் தமிழ் அப்படின்ற டொமைன் நேம்ல நான் என் பர்சனல் வெப்சைட் கிரியேட் பண்ணிருக்கேன். thinkcodetamil.com அப்படின்ற டொமைன் நேம்ல என்னுடைய பர்சனல் வெப்சைட் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ உங்க போன்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, குரோம்ல போயிட்டு thinkcodetamil.com அப்படின்னு அடிச்சீங்கன்னா என் பர்சனல் வெப்சைட் ஓபன் ஆகும். என் போன்ல அடிச்சா ஓபன் ஆகும். நீங்க தமிழ்நாட்டுல இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இந்தியாவுல இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அமெரிக்கா, அதே போல வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் வேர்ல்டு வைட் எங்க இருந்தாலும் அந்த டொமைன் நேம் அடிச்சீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட வெப்சைட் வரும். உதாரணத்துக்கு நான் ஒரு ஓன் ப்ராடக்ட் வச்சிருக்கேன். அந்த ஓன் ப்ராடக்ட் என்பது நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஒரு 10 பேர்த்த சொல்லலாம், அல்லது ஒரு 50 பேர்த்த சொல்லலாம். அதிகபட்சம் ஒரு 100 பேர்த்த பார்த்து நேர்ல பார்த்து நான் அந்த ப்ராடக்ட் வச்சிருக்கேன். அந்த ப்ராடக்ட் வந்து பிரைஸ் இவ்வளோ, இதுல வகையான கேட்டகரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்துக்கிட்டயும் ஒரு காமன் நேரத்துக்கு மேல நம்மளுடைய ப்ராடக்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆனா 100 பேர்னா பரவாயில்ல, ஒரு 1000 பேரு, 1,00,000 பேரு, 1,00,00,000 பேருக்கு நம்ம ப்ராடக்ட பத்தி சொல்லணும்னு சொன்னா நமக்கு நேரமும் கிடையாது, அதுக்கான வசதிகளும் கிடையாது. இதுக்காகத்தான் வெப்சைட் மெயினா கிரியேட் பண்றோம். இப்ப நம்மளுடைய ப்ராடக்ட பத்தி யாராவது கேட்கறாங்கன்னு சொன்னா அந்த லிங்க் அனுப்புனா போதும், அவங்களே உள்ள போய் என்ன ஆஃபர் இருக்கு, எவ்வளவு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் என்னென்ன வாங்கினா என்னென்ன ஆஃபர் இருக்கு, எல்லா விஷயத்தையும் தனிப்பட்ட முறையில பாக்குறதுக்காக தான் வெப்சைட் கிரியேட் பண்றோம். வெப்சைட்ல ரொம்ப முக்கியமான 2 விஷயம் இருக்கு. ஒன்னு டொமைன், இன்னொன்னு ஹோஸ்டிங். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்குங்க. இது தெரியாதான் சொல்லி ஆகணும், வேற வழி கிடையாது. டொமைன் அப்படிங்கிறது www.thinkcodetamil அப்படிங்கிறது பாத்தீங்களா, இந்த thinkcodetamil அப்படிங்கறதுதான் என்னுடைய டொமைன் நேம். இந்த thinkcodetamil அப்படிங்கிறது டொமைன் நேம். இந்த நேம் வந்து உங்களுடைய ப்ராடக்ட் பேர் வைக்கலாம். உதாரணத்துக்கு cakeshop.com அல்லது உங்களுடைய ஃபேமிலி நேம், அதாவது உங்களுடைய பர்சனல் செல்ல பேரு, எந்த பேர் வேணாலும் இந்த டொமைன் நேம்ல வச்சுக்கலாம். நான் என்னோட யூடியூப் சேனலுடைய நேமையே thinkcodetamil.com அப்படின்னு சொல்லி டொமைன் நேமா வச்சிருக்கேன். எதுக்கு இந்த டொமைன் நேம் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய குரோம்ல போயிட்டு எல்லாரும் ஒவ்வொரு பேர் டைப் பண்ண. உதாரணத்துக்கு amazon.com, flipkart.com, அப்படியே போனா மீஷோ.com அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மேல போய் அடிக்கிற மாதிரி ஒரு பேரு. உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்களையும் என்னையும் கூப்பிடுறதுக்கு ஒரு பேர் இருக்கு பாத்தீங்களா. 1000 பேர் இருந்தாலும், லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும், என் பேரை சொல்லி நான் கூப்பிட்டா மட்டும்தான் நான் திரும்பி பார்ப்பேன். உங்க பேரை சொல்லி நீங்க கூப்பிட்டா மட்டும்தான் திரும்பி பார்க்கவே தவிர, மத்தவங்க பேரை சொன்னா திரும்பி பார்க்கணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. அதே போல நான் ஒரு வெப்சைட் பண்ணிருக்கேன். அந்த வெப்சைட்ங்கிறது அந்த குரோம்ல போயிட்டு அந்த டொமைன் நேம் அடிச்சா மட்டும்தான் என் வெப்சைட் வரும். அந்த டொமைன் நேம் யூனிக்கா இருக்கும். உங்களுக்கு ஒண்ணு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அந்த டொமைன் நேம் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் டொமைன் நேம். இப்போ நம்மளுடைய டொமைன் நேம் கிடைச்சாச்சு. ரெண்டாவது என்ன ஆகுது, நம்ம HTML, CSS, JavaScript, PHP, Python எதையாவது வச்சு நாம ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணிருப்போம். அதுக்கான ஃபைல், சோர்ஸ் ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபைல் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஹோஸ்டிங் வாங்கி, அதாவது சரியா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒரு அறை வாங்குறோம். நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்கிறோம் பாத்தீங்களா ரூம் வாடகைக்கு, அதே போல ஒரு ரூம் வாங்குறோம். அந்த ரூம்குள்ள என்ன பண்றோம், நமக்கு தேவையான பொருளை வைக்கிறோம். அதே போல நம்ம ஹோஸ்டிங் வாங்குறோம். அதே கான்செப்ட் நினைவு வச்சுக்கோங்க. ஹோஸ்டிங் ஒண்ணு வாங்குறோம். அந்த ஹோஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு இடம். அந்த இடத்துல நமக்குன்னு தருவாங்க. அது வருஷம் வருஷம் ஒரு சின்ன அமௌண்ட் பே பண்ணணும். அந்த அமௌண்ட் மூலமா பே பண்ணணும், நமக்கு அந்த இடத்த கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல நம்ம HTML ஃபைல், CSS ஃபைல், JavaScript ஃபைல், PHP ஆர் பைத்தான் பேக்எண்ட் யூஸ் பண்ணிருந்தா அந்த ஃபைல், அதே போல நம்மளுடைய வெப்சைட் யூஸ் பண்ண இமேஜஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணோம், நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஹோஸ்டிங் இடத்துல வச்சு சேவ் பண்ணி வச்சிருப்போம். நம்ம இந்த டொமைன் நேம் அடிச்சோம்னு சொன்னா நமக்கு அந்த ஃபைல் இருந்து எனக்கு வெப்சைட் வியூ ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதுதாங்க ரொம்ப 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 சிம்பிளான விஷயம். மூணாவது நீங்க பார்க்க வேண்டிய விஷயம், வெப்சைட் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக் வெப்சைட் இருக்கு, டைனமிக் வெப்சைட் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. வெப்சைட் நாம படிக்க போறோம். HTML இருக்கட்டும், CSS இருக்கட்டும், JavaScript இருக்கட்டும், நீங்க வெப்சைட் டெவலப்பர் ஆகும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த பேஸ் ஃபண்டமெண்டல் கண்டிப்பா இருக்கணும். ஸ்டாட்டிக் வெப்சைட் சொன்னா
நம்ம ஓவராலா வியூ பண்ணி பார்க்குறது. உதாரணத்துக்கு உங்களுக்கு குரோம்ல போய் ஒன்று காட்டுறேன் பாருங்க. உதாரணத்துக்கு ஸ்டாட்டிக் வெப்சைட் சொன்னா, இப்போ என்னுடைய பர்சனல் வெப்சைட் ஓபன் பண்றேன், thinkcodetamil.com. இந்த இடத்துல பாருங்க, நான் மெயினா என்னோட வெப்சைட் நான் வியூ பண்ணி மட்டும் தான் பாக்குறேன். என் வெப்சைட்டை வியூ பண்ணி மட்டும் தான் பாக்குறேன். எந்த ஒரு இன்புட்டும் கொடுக்கல. அதே போல எனக்கு இன்புட் கொடுத்தா எனக்கு அவுட்புட்டும் கிடைக்கல. சும்மா என்னோட வெப்சைட்டை வியூ பண்ணி பாக்குறேன். HTML, CSS, JavaScript வச்சு நான் பயன்படுத்திருக்கேன். அதனால எனக்கு இது ஸ்டாட்டிக் வெப்சைட் சொல்லுவாங்க. அப்ப டைனமிக் வெப்சைட்னா என்னங்க? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. உதாரணத்துக்கு நான் அல்ஹுதா institution.com அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ அல்ஹுதா institution.com கொடுத்தா எனக்கு ஒரு வெப்சைட் ஓபன் ஆகுது. இது என்ன பண்ற பாருங்க, அட்மின் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு யூசர் நேம் போடுங்க, பாஸ்வேர்ட் போடுங்க. இது ரெண்டும் எனக்கு சரியா இருந்தாதான் என்ன பண்ண முடியும், நான் உங்களை உள்ள அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலிடேஷன் நடக்குது பாத்தீங்களா. இப்ப இந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நம்ம கொடுக்குறோம். நல்ல லாஜிக்கா யோசிங்க. யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுக்குறோம். கொடுத்த உடனே அது என்ன பண்ணும், கண்டிப்பா சர்வர்ல போய் செக் பண்ணும். என்னங்க பண்ணும், சர்வர்ல போய் செக் பண்ணும். சர்வர் அப்படின்னு சொன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு டேட்டா கொடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அதே போல நம்ம கொடுத்தோம்னு சொன்னா நமக்கு இந்த பேஜுக்கு போகும்னு சொல்லியிருப்போம். பேக்எண்ட்ல அந்த பேஜுக்கு போகும். அப்போ யூசருக்கும் சர்வருக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுது அந்த வெப்சைட்ல அப்படின்னு சொன்னா அதுதாங்க டைனமிக் வெப்சைட். இவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. எனவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கோடிங் கத்துக்கணும்னு ஆசைப்படுற எல்லா நண்பர்களுக்கும் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணிருக்கேன். ஓகே, தேங்க்யூ.